ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட 2வது நாள் வசூல் பற்றி வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ அதை குறித்து இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது நவம்பர் 14ஆம் தேதி வந்து செம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப படக்குழுவினர் ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்டர்வியூலும் ஒரு படக்குழுவினர் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒரு ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், ஒரு சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஒரு சூர்யாவாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஹைப் ரொம்ப ஏற்றதுனால வந்து இந்த திரைப்படத்தினால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை தேட்டரில் காண ரசிகர்களும் செம்ம அவளாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான். ஏன்னா வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திரைப்படம் இல்லை, ரொம்ப லேக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து முக்கால்வாசி ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னதான் வந்து இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூலில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து நல்ல ஒரு வசூல் தான் வந்து பெற்றுட்ருக்கு. ஸோ சூர்யாவோட கரியர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து அதிகம் அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டூடியோ கிரீனே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2வது நாள் முடிவில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த விவரத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து 75 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்ட்லேயாச்சும் வந்து கண்டிப்பாக 100 கோடி அடிச்சிடும் அப்படின்ட்டு தான் வந்து ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.